I've heard you all are enduring some persecution and some resistance to the gospel, and I want to encourage you. அன்புக்குரியவர்களே, நீங்கள் இயேசுவின் சுவிசேஷத்திற்காய் கடந்து போகிற பிரச்சனைகளை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். உங்களை நான் உற்சாகப்படுத்த நான் விரும்புகிறேன். In this country, I don't know if you do, we have dandelions. And dandelions, when they become ready to seed, they're very fine fibers, like spider webs. இங்கே And when நான் எங்க தேசத்திலே இந்த சிலந்தி நெட்டை போல் சில காரியங்கள் உண்டு. and you blow on them and they disperse into the air and they go everywhere. அங்க அந்த 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 பூவானது நம்ம எடுத்து அப்படி ஊதுனா அப்படியே பறந்து அப்படியே கடந்து போகும். They're considered a weed except that they are edible. இன்னைக்கு அன்புக்குரியவர்களே, நாம் கர்த்தர் நம்மை பயன்படுத்துவாராக. When the disciples were in Jerusalem after Jesus was raised, they wanted to stay there and build the church there. அன்புக்குரியவர்களே, இயேசுவின் சீஷர்கள் எருசலேமிலே இயேசு மரித்தபோது அங்கே இருக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் எண்ணினார்கள். But persecution eventually forced them out of the city and be dispersed everywhere. It's like God blew on the dandelion and it went everywhere. அங்கே எருசலேமிலே அங்கே அவர்களுக்கு விரோதமான அந்த பிரச்சனைகள் எழும்பின போது கர்த்தர் அதை அனுமதித்தார். அது அப்படியே கர்த்தர் ஊதினதை போல் ஊதினார். அது எங்கும் அப்படி பறந்து கடந்து செல்கிறதாய் காணப்பட்டது. So even persecution is part of God's plan to spread his word. பிரச்சனை தான், பிரசிக்யூஷன் தான் அல்லது கஷ்டம்தான் அவர் சுவிசேஷத்தின் பிரதானம் என்று சொல்லி தேவன் நம்பவில்லை. So it says in the scriptures that you have not suffered to the point of death, but Jesus has suffered rejection by many. இன்னைக்கு நாம் ஆனா அது ஒன்றிதான் பிரச்சனை அல்ல. ஆனால் அதே சமயத்துல தேவன் இயேசுவை பார்ப்போமானால் இயேசு இப்படிப்பட்ட போராட்டங்களின் மத்தியில் கடந்து போனார். பலவிதமான கஷ்டங்களை இயேசு ஏற்றெடுத்தார். So one of the reasons that when resistance comes, we need each other more and more. And it says in Hebrews, and let us consider how to stir up one another to love and good works, not neglecting to meet together as the habit of some, but encouraging one another, and all the more as you see that day approaching. எபிரேயரிலே நாம் வாசிக்கிற வண்ணமாக இயேசு அவர் சொல்லும் பொழுது வேதம் இப்படி சொல்லுகிறது, காலம் சீக்கிரமாய் வருகிறதை நாம் பார்க்கும்போது ஒருவருக்கு ஒருவர் நாம் புத்தி சொல்ல கடுவோம் என்று நாம் வாசிக்கின்றோம். It's the enemy's strategy to try and wear us down and make us weary. இன்னைக்கு பிசாசுடைய தந்திரங்களிலே ஒன்று நம்மை மனசோர்வு அடைந்து நம்மை தள்ளிவிடுவது அவன் தந்திரங்களில் ஒன்றாய் இருக்கிறது. So when persecution comes, it's not a sign that our faith is failing. It's a sign that that God is working through us. இன்னைக்கு இந்த பிரச்சனைகள் வரும்போது நீங்கள் ஒன்றை மறந்து கூடாது, கர்த்தர் இவைகளிலும் கர்த்தர் அசைவாடுகிறார் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. So in Galatians it says, don't be deceived, God is not mocked, for whatever one sows he will also reap. For the one who sows to his own flesh will from the flesh reap corruption, but the one who sows to the Spirit will from the Spirit reap eternal life. இன்னைக்கு கலாத்தியர்களை நாம் வாசிக்கிற வண்ணமாக தேவன் தாமே சகலத்தையும் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நாம் சோர்ந்து போகாமல் நாம் மீண்டு இருக்கிறது அவசியமாய் இருக்கிறது. And let us not grow weary in well-doing, for in due season we'll reap, we do not give up. இன்னைக்கு கர்த்தர் தாமே நம்மை அற்புதமாய் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். So then, as we have opportunity, let us do good to everyone, especially to the household of faith. அன்புக்குரியவர்களே, நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்குமானால் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதீங்க. எல்லாருக்கும் நன்மை செய்கிறவளாய் காணப்படுங்க. So one of the things that happens to us is we look at the heroes of faith like Paul and think they never had discouragement in their lives. அன்புக்குரியவர்களே, விசுவாசத்தின் ஹீரோக்கள் என்று சொல்லுகிற அப்போஸ்தலனாகிய பவுல் மற்றவர்களை பார்ப்போமானால் அவர்கள் எந்த காரியத்திலும் அவர்கள் சோர்ந்து போகவில்லை. But that's not true. When Paul was in Athens,
he tried to reach many people with intellectual arguments, and he got very few converts. அன்புக்குரிய பவுல் அவர் எத்தேனிலே இருக்கும்போது அநேக பிரச்சனைகளை அவர் எதிர்கொண்டார். அவருக்கு உதவியாய் ஒருவரும் இல்லை. But so when he came to Corinth, he said, I resolved to know nothing among you except Christ Jesus and him crucified. And it says that he says in 1 Corinthians 2, I did not come to you proclaiming to you the testimony of God with lofty wisdom or speech, for I decided to know nothing except Jesus Christ and him crucified. And I was with you in weakness and in fear and much trembling, and my speech and my message were not in reasonable words of wisdom, but in demonstration of the Spirit and of power, so that your faith might not rest in the wisdom of men, but in the power of God. அன்பு கலாத்தியரிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுகிறாங்க, நான் உங்களோடு கூட நான் வரும்பொழுது நான் மிகுந்த வாக்கு சுவாதீனத்தினால் வரல, எனக்கு ஒன்றும் தெரியாமல் நான் கர்த்தர் தாமே என்னை நடத்தினார் என்பதை அவர் சொல்லுகிறதை நம்மால் வாசிக்க முடியும். So Paul was there in Corinth, but he was very discouraged about his ministry and he was about to give up. பவுல் அந்த ஊழியத்திலே பல கஷ்டங்கள் வந்தபொழுது கூட அவர் அவைகளை விட்டு போக வேண்டும் என்று கருதவில்லை. And he was tried to convert the Jews in Corinth, but they rejected him. And he said, I'm shaking the dust off my feet. I'm going to go to the Gentiles from now on. ஆனால் இயேசு அவர் சொல்கிற இந்த சூழ்நிலை மத்தியில கூட அவர் சகலத்தையும் கடந்து போனார். அவைகளை அவர் ஊழியத்திலே தம்மை முழுவதும் ஈடுபடுத்திக் கொண்டார். And he was so discouraged that the Lord had to tell him that he has many people to save in this town and not to give up. ஆண்டவர் அவரை பார்த்து சொன்னார், இந்த தேசத்திலே நான் ரட்சிக்க வேண்டிய அநேக ஆத்துமாக்கள் உண்டு, நீ சோர்ந்து போகாதே என்று இயேசு பவுலோடு கூட பேசினார். So we can see that Paul, even the hero of our faith, was struggling even with his ministry, wondering whether God had actually sent him. அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஹீரோ என்று சொல்லுகிற அப்போஸ்தலனாகிய பவுலை எடுத்து பார்த்தா கூட அவரும் போராட்டங்கள் வேளையிலே பல போராட்டங்களை அவர் சந்தித்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. And you might feel that too, that all your work is not producing, or that God is not present with you, and you want to give up. ஒருவேளை உங்கள் காரியங்கள் எதுவும் நடக்கலைங்க, ஜெயிக்க முடியலைங்க, போராட்டமா இருக்கு, விட்டுட்டா நல்லா இருக்கும் என்று நீங்கள் ஒருவேளை யோசித்தால் கூட. Well, I want to tell you a couple of stories that will encourage your faith and help you to not give up. நான் சில சம்பவங்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது உங்களுடைய விசுவாசத்தை உயிர்ப்பிக்கும் என்றும் நீங்கள் விட்டுவிடக் கூடாமல் போராட வேண்டும் என்று அது உங்களை உற்சாகப்படுத்தும் என்று நான் நம்புகிறேன். So I was working in my town called Grove City, and I was protesting the fact that the school was not allowing us to pray in school, but they were allowing witchcraft into the school with Halloween. நான் ஒரு பள்ளியிலே நான் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது அந்த பள்ளியிலே இயேசுவை குறித்து சொல்வதற்கு அனுமதி இல்லை. ஆனால் அதே சமயத்தில் ஹாலோவீன் என்று சொல்கிற ஒரு பிசாசின் பண்டிகையை கொண்டாடுவதற்கு அவர்கள் அனுமதித்தார்கள். And so I wrote an article in a newspaper about it, and I started receiving persecution. நான் இதை குறித்து நியூஸ் பேப்பர்ல எழுதினேன். இந்த நியூஸ் பேப்பர்ல நான் எழுதின நிமித்தமாக அநேகர் எனக்கு விரோதமாக எழும்பினார்கள். And every night I would be woken up in the middle of the night at different hours, and someone would be throwing corn or eggs at my house. நான் நடுராத்திரியிலே நான் என்னுடைய பணிகளை செய்வது வழக்கம். அப்படி நான் இரவிலே நான் அமர்ந்து அந்த பணிகளை நான் செய்து கொண்டிருந்த போது சிலர் என்னுடைய வீட்டுக்கு மேல முட்டைகளையும் பலவிதமான பொருட்களையும் தூக்கி வீசுவார்கள். And I tried to wake up and stay up all night to catch him, and I couldn't. நான் இரவெல்லாம் யாரா அது வீசுறது, யாரா எனக்கு விரோதமாக எழும்புகிறது என்று பார்க்க வேண்டும் என்று நான் யோசிப்பேன். ஆனால் ஒருத்தனை என்னால் பிடிக்க முடியவில்லை. It felt like I was always being attacked by horseflies or gnats biting the back of my neck, and I swat them away, and I couldn't get rid of them. எப்படி ஒரு பூச்சி நம்ம பின்னாடி கடிக்க வரும்போது நம்ம அந்த பூச்சி பிடிப்பேன்னு நினைப்போம், அது பறந்து போயிடும். அதே போல நம்மை தொல்லை கொடுத்தாங்க, நான் பிடிக்கணும்னு நினைச்சா அது ஓடி போயிடுவாரு. So I asked the Lord, what do I do? நான் ஆண்டவரை பார்த்து கேட்டேன், ஆண்டவரே நான் என்ன செய்யணும்ப்பான்னு கேட்டேன்.
And you remind me of the scripture says, rejoice when men persecute you and say all things against you falsely for my name's sake, for great is your reward in heaven. ஆண்டவர் சொன்ன வசனம் எனக்கு ஞாபகம், களி கூறுங்கள், உன்னுடைய பரலோகத்திலே உன்னுடைய பங்கு அதிகமாய் இருக்கும், மகிழ்ந்திரு என்று சொன்ன அந்த வார்த்தை எனக்கு ஞாபகம் வந்தது. So rejoice means to get real happy and shout and praise. சந்தோஷமா இருன்னா சந்தோஷமா சந்தோஷமா அல்லேலூயா சொல்லி தேவனை மகிமைப்படுத்தி இருப்பது. So I started thanking Jesus that I got persecuted. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. நான் இப்படி சொல்லுவேன், ஆண்டவரே எனக்கு இந்த தொல்லையை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஆண்டவரே இப்படி நாம மகிமைப்படுவதாக என்று நான் தேவனை மகிமைப்படுத்தினேன். And guess what? என்ன நடந்தது தெரியுமா? The persecution stopped. அப்படி நான் தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பித்தனோ, அப்பொழுது எனக்கு விரோதமாய் எழும்பின அந்த வல்லமைகள் அப்படியே நின்று போகிறதை நான் பார்த்தேன். Do you know why? ஏன் தெரியுமா? Because Satan did not want that reaction. He did not want to hear praise to God in the face of persecution. இங்கே பிசாசானவன் நம் பிரச்சனைகளின் மத்தியிலே தேவனை நாம் மகிமைப்படுத்துவது அவனுக்கு பிடிக்காது. அதனால பிரச்சனையை விட்டு அவன் ஓய்ந்து போனான். It was like sticking his head in the fire to hear me praise when he persecuted. பாருங்க, அக்கினியிலே போடும்போது தேவனை மகிமைப்படுத்துங்க, அக்கினி உங்களுக்கு பஞ்சுமெத்தையாய் மாறிவிடும். I said, I'm not going to bother him anymore. It hurts too much. அவனே சொல்லுவான், ஐயோ இவனுக்கு நான் தொல்லை கொடுக்க கூடாது, இவனை தொல்லை கொடுத்தா இவன் இன்னும் தேவனோட கிட்டி சேர்ந்து விடுவான் என்ற உணர்வு அவனுக்கு வந்து விடும். It says in the word that God has ordained praise out of the mouth of babes to silence the foe and the avenger. அன்புக்கு வேதம் சொல்லுது, பாலகர் வாய்களிலிருந்து துதி புறப்படும் என்று வாசிக்கிறோம். நம்மளோட துதி பிசாசை செயல்படாமல் அவனை தடுத்து விடும். So praise is an act of war. துதி ஒரு யுத்தத்தின் ஒரு மிகப்பெரிய ஆயுதம். And so when you're persecuted, get happy because that means God has said a place for you in heaven. தொல்லை வந்ததுன்னா சந்தோஷமா இருங்க, கர்த்தர் பரலோகத்திலே மாபெரும் பொக்கிஷத்தை உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் என்று மறந்து விடாதீங்க. It's like going into the lion's den with full joy, பாருங்க, சந்தோஷமா இருங்க, knowing that the lions will be asleep at your feet. சிங்கத்தின் கெபியிலே தானியேல் சந்தோஷத்திருந்தான், சிங்கங்களின் வாயை தேவன் கட்டினார். So the three men in the fire, when they were threatened, they said, our God is able to save us, but even if he doesn't, we will not worship your false idols. அன்புக்குரியவர்களே, அந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அந்த அக்கினி சூளையின் மத்தியிலே அவன் சொன்ன வார்த்தையை கவனிங்க. ஆண்டவர் எங்களை விடுதலை ஆக்கினாலும் விடுதலை ஆக்காவிட்டாலும் நாங்கள் இந்த பொற்சிலைகளை வணங்க மாட்டோம் என்று சொன்னாங்க. அவங்க சந்தோஷத்தோடு கூட அதை எதிர்த்து நின்றாங்க. அந்த நெருப்பு அவிழ்ந்து போனது. They were willing to lay down their lives for their faith. விசுவாசத்திற்காக தங்கள் ஜீவனை பொருட்படுத்தவில்லை. No matter what the outcome. என்ன நடந்தாலும் சரி. And God honored them. கர்த்தர் நம்மை கனப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். So I want to encourage you when you face persecution, just dig in, praise God, fight the fight. ஆமென். கர்த்தர் தாமே உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய பிரச்சனையின் மத்தியிலே, உங்களுடைய போராட்டத்தின் மத்தியிலே சந்தோஷமா இருங்க, தேவனை துதியுங்க, தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்வாராக. And know that the spirit that is causing the persecution is using people, but the people are under the slavery of that spirit. இங்கே பிரச்சனையை கொண்டு வருகிறது ஒரு அசுத்தாவி. அந்த அசுத்தாவி அந்த இடத்திலே பிரச்சனை வரும்போது நம்ம அப்படியே அமிழ்ந்து போவோமானால் அது பலப்பட்டு அது கிரியை செய்ய ஆரம்பிக்கும். And that's why we have to love our enemies, because our willingness to be persecuted for their sake may lead to their salvation. அன்புக்குரியவர்களே, பிரச்சனையின் மத்தியிலே நாம் மகிழ்ந்து இருங்க, சந்தோஷமா இருங்க, கர்த்தரை துதிங்க. அந்த உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற அந்த வஞ்சகத்தின் ஆவிகள் உங்கள் முன்பாய் நிற்க முடியாமல் ஓடி போய்விடும். So I want to tell you another story. நான் இன்னொரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். A friend of mine and I were at a concert in Pittsburgh, Pennsylvania. இடத்திலே நானும் என் நண்பனும் ஒரு 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 கச்சேரியை பார்க்கும்படியாய் கடந்து போயிருந்தோம்.
And uh, while my friend was to my right, and a man came in, and his girlfriend came in, and they were all dressed in black, and they sat down next to me. இந்த சைடு என் வலப்புறத்திலே என் நண்பர் அமர்ந்திருந்தார். என் இடப்புறத்திலே ஒரு ஒரு பெண்ணும் அவனுடைய ஆண் நண்பனும் கருப்பு நிற துணியை அணிந்து கொண்டு என் பக்கத்துல வந்து அமர்ந்தாங்க. And I just thought, well, it's Pittsburgh, they're just weird here. அந்த பிட்ஸ்பர்க்ன்ற கொஞ்சம் பிசாசு பிடிச்ச இடம் தான் அது. And my friend nudged me, anyway, not nudged, and he said, look at his finger on his hand, look at the ring on his hand. ஏன் இப்போ என் நண்பர் என்னை அப்படி இடிச்சு சொன்னா அவங்க விரல்ல இருக்கிற அந்த இதை பாருன்னு சொன்னார். And on his finger was a goat's head. அந்த 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 விரலை பார்த்தபோது பிசாசின் தலையை அவங்க மோந்திரமாய் அணிந்திருந்தாங்க. And that's a sign for satanic worship. I didn't know it. அவங்க ஒரு வஞ்சக ஆவியை வணங்குகிறவர்கள் என்பதை அதன் மூலமாக நான் அறிந்து கொண்டேன். So under my breath, I just started to say, in the name of Jesus. நான் என் உள்ளத்தில் ஆழத்தில் சொன்ன இயேசுவின் நாமத்திலே. I didn் say it out loud. நான் சத்தமாய் சொல்லல. Started praying quiet under my breath, no sound. நான் சத்தமில்லாமல் என் உள்ளத்தில் ஆழத்தில் இருந்து சொன்னேன். And all of a sudden the guy went and stuck the ring in his pocket. நான் இயேசுவின் நாமத்திலே கட்டுகிறேன் என்று சொன்னேன். அந்த ஆள் என்ன பண்ணான்னு தெரியுங்களா? அவன் கையில போட்டிருந்த மோதிரத்தை உடனே கழட்டி பாக்கெட்டுக்குள்ள போட்டுக்கினான். And I said to my friend, did you see that? He said, yes. நான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன், பாத்தியா என்ன நடந்தது பாத்தியான்னு. அவர் ஆமாமா நான் பார்த்தேன்னு சொன்னார். And that's how much the name of Jesus threatens and frightens the demons. பாருங்க, இயேசுவின் நாமம் பிசாசை அவ்வளவு பயப்படுத்துகிறதும் பிசாசை அங்க நிற்க கூடாமல் ஓட பண்ணுகிறதுமாய் வல்லமையுடைய நாமமாய் இயேசுவின் நாமம் காணப்படுகிறது. Just the name of Jesus, even spoken quietly in your head. நீங்க மனசுல இயேசுவின் நாமத்தை சத்தமில்லாமல் நீங்கள் சொன்னா கூட அந்த நாமத்தை அதிலும் வல்லமை உண்டு. Scares the devil to death. பிசாசுக்கு மரண பயம் உண்டாகிவிடும். ஆமென். So we have been given authority over all demons. அன்புக்குரியவர்களே, ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன். எல்லா வஞ்சகத்தின் ஆவியின் மேலும் கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். That's how they respond to the name of Jesus. இப்படிதான் பிசாசுக்கு மேல் தேவன் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். So when you pray for people, have confidence that the demons will flee. நீங்க ஜனங்களுக்காய் ஜெபிக்கும் பொழுது ஒன்றை மறந்து விடாதீங்க, அந்த பிசாசுகள் அவர்களை விட்டு விலகி போகும் என்பதை மறந்து விடாதீர்கள். And it will give people an opportunity to hear the gospel, even if they haven't given up their demons, but they because they're bound when you say the name of Jesus, they can hear the gospel and decide. நீங்க இயேசுவின் நாமத்தை உயர்த்துங்க, தேவனை சந்தோஷத்தோடு ஆர்ப்பரிங்க. அந்த ஜனத்தின் மேல் இருக்கிற வஞ்சகத்தின் ஆவிகள் விலகும், தேவ சத்தத்தை அவர்கள் கேட்பார்கள். Now the reason we have so much resistance on the earth is because we're not just dealing with demons, but with principalities and powers. இங்கே இந்த உலகத்திலே நாம ஏன் பிரச்சனைகளை நாம் அனுபவிக்கிறோம் என்று சொன்னால், பிசாசு மாத்திரமல்ல, ஆகாய மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகள் கூட நமக்கு விரோதமாய் யுத்தம் செய்து கொண்டே இருக்கிறது. So these demonic powers, these are territorial spirits. இந்த ஆகாய மண்டல பொல்லாத ஆவிகளின் சேனை என்று சொன்னால், இது ஒவ்வொரு பகுதிகளிலும் செயல்படுகிற வஞ்சகத்தின் ஆவிகளாக இருக்கிறது. So Paul says we wrestle against these, but we don't necessarily have the same authority over them. இன்னைக்கு நாம் அவர்களோடு கூட யுத்தம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. So when it says in Jude, when Michael encountered the spirit of Persia, he didn't revile that spirit himself. He said, "The Lord rebuke you." பாருங்க, அங்கே தானியேலில் நாம் வாசிக்கும் போது, பெர்சியாவின் ஆவிகள் என்னை தடுத்து நிறுத்தினது என்று சொல்லி காபிரியேல் சொல்லுகிறதை நம்மால் வாசிக்க முடியும். Although these principalities and powers are defeated in Jesus, they still have been granted authority over the nations. இங்க பாருங்க, இயேசுவின் நாமத்திலே இவ்வகையான வஞ்சகத்தின் ஆவிகள் தொலைந்து போகும். ஆனால் அந்த ஆவிகள் இப்பொழுதோ தேசங்களின் மேல் அங்கும் இங்குமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. Until the people themselves in the nation repent and cast out that spirit.
நாம் தேசத்தார் நாம் ஒன்று சேர்ந்து இயேசுவுக்குள் நம்ம கடந்து வந்து அவர்களை தேவனை மகிமைப்படுத்தி இயேசு நாமத்தை நாம் ஜெபிக்க துதிக்கும் பொழுது அந்த தேசத்தின் மேல் வியாபரிக்கிற வஞ்சகத்தின் ஆவிகள் அந்த தேசத்தை விட்டு விலகி போகும். So when your territories in India become majority Christian, these powers will lose their strength. பாருங்க, நம்ம இந்தியா தேசத்திலே கிறிஸ்தவர்கள் குறைந்து இருக்கிறாங்க. ஆனாலும் நாம் ஜெபிக்க ஜெபிக்க மாற்றத்தை தேவன் கட்டளையிடுவார். And that's why you're experiencing so much resistance. அதனாலதான் நம்ம அநேக போராட்டங்களை சந்திக்கிறோம். But we have a word from the Lord that God is going to move mightily in the world to bring salvations. பாருங்க, கர்த்தர் பலமாய் கிரியை செய்கிறார். அவர் ரட்சிப்பை தருகிற தேவனாய் இருக்கிறார். And there'll be mass conversions all over the world. திரளான ஜனங்கள் இயேசுவை உலகமெங்கும் ஏற்றுக்கொண்டு வருகிற ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். And you guys are doing your part in your neighborhood. நாம் இந்த தேசத்திலே இந்தியாவிலே நீங்கள் சில தேவனுடைய கிரியைகளை நீங்கள் நடப்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள். When Israel was surrounded by many armies, Jehoshaphat the king sent the people out to worship and praise in front of the army. யோசபாத் இஸ்ரவேல் ஜனங்கள் பல லட்சம் பல கோடி ஜனங்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பின போது யோசபாத் துதிக்கிற துதியின் சேனையை அவருடைய பிரச்சனைக்கு முன்பாக அவன் நடத்தினான். So the choir didn't know any better. அந்த அந்த அன்னைக்கு பாருங்க, கொயருக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. They went out in front of the army. Who does that? பாருங்க, யார் இதெல்லாம் செய்வாங்க? ஆனால் அன்று நடந்தது. But by singing and praising and worshiping God, the enemies fell upon each other instead of upon the people of God. பாருங்க, அவங்க துதித்து தேவனை மகிமை செய்த போது சத்ருவானவன் ஒருவனுக்கு விரோதமாய் ஒருவனை கர்த்தர் எழும்ப பண்ணினார். ஆமென். So when the odds look against us, the Lord's command to us is to sing and praise and worship. அன்புக்குரியவர்களே, பிரச்சனைகளை கண்டு துவண்டு போயிடாதீங்க. கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பிங்க. It is our warfare. இது கர்த்தர் நம்மளுடைய யுத்தம். இது out of the mouths of babes and sucklings thou hast ordained praise to silence the foe and the avenger. பிசாசின் கிரியைகளை அதம் பண்ணும்படிக்கு பாலகர் வாய்களில் இருந்து துதி புறப்படப்படும் என்று சொன்னபடி கர்த்தர் உங்கள் மூலமாய் பெரிய காரியங்களை செய்வாராக. So don't give up. விட்டு விடாதீங்க. நீங்க தோற்று போகிறவர் அல்ல. And trust God, and if you get persecuted, start thanking Him all the more. நீங்க கஷ்டத்தின் மத்தியில தேவனை மகிமைப்படுத்துங்க. Father, I just thank you for my brothers and sisters in India. Though I have never met all of them, I know that God is with them. I thank you, Father. I ask you to anoint them. சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். நான் அவளை பார்க்காவிட்டாலும் தேவன் அவர்களை நீ பலப்படுத்துவீராக. I ask you to anoint them with power and praise. ஆண்டவரே, அவர்கள் மேல் உம்முடைய வல்லமையினாலும் துதியின் ஆவியினாலும் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. With thanksgiving and with understanding. ஆண்டவரே, புரிதலும் அறிவையும் கர்த்தர் கட்டளையிடுவீராக. That when they endure for Christ's sake, ஆண்டவரே, உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். great is their reward in heaven. ஆண்டவர் பரலோகத்திலே அவருடைய பங்கு பெரிதாய் இருப்பதாக. And I speak the spirit of rejoicing over you. ஆண்டவரே, அவர்கள் மேல் துதியின் சந்தோஷத்தின் ஆவியை நான் பேசுகிறேன். Rejoice in Jesus. Amen. இயேசுவின் நாமத்திலே அவர்கள் சந்தோஷித்து மகிழ்ந்திருப்பார்களாக. ஆமென்.